ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் 2024 குரூப் 1 கொஷின் பேங்க்கில் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோங்க. ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் 2 சம் பார்த்துருந்தோம். இன்றைக்கி 3 சம், அதாவது டோட்டலாக 5 சம் கேட்டிருந்தாங்க. பேலன்ஸ் சம்ஸை இதில் பார்த்துடலாங்க. இந்த மாடலில் இந்த சம்மில் இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக கேட்டே இருக்கிறாங்க. 2025 கூட கேட்டிருக்காங்க. வாங்க என்ன சம்னு பார்த்துடலாங்களா. 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து குறியீட்டு விளக்குகள் முறையே ஒவ்வொரு 48 வினாடி, 72 வினாடி, 108 வினாடிகளில் மாற்றம் அடைகின்றன. 3 சந்திப்புகளில் உள்ள விளக்குகளும் ஒரே சமயத்தில் 8:20 மணிக்கு மாற்றம் அடைகின்றன எனில் அடுத்த முறை அவை இணைந்து மாற்றம் அடைவது எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. கொடுத்தாங்க அப்படின்னா கொடுத்த வேல்யூக்கு முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிக்கணுங்க சரிங்களா. எல்சிஎம்னா என்னன்னு சொல்லிக்கிறேங்க. லாஸ்ட் வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணுறதா டானா ஊத்தல் போகிறதா எல்சிஎம் சரிங்களா. அப்போ எனக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ வருதுன்னா ஃபஸ்ட்டு நான் 6ஆல் போடுறேன், அப்புறம் 2, 2, 3 அகைன் 2, 3 வரைக்கும் போடுறேன். ஸோ இதுதான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் 6 கீழே போட்டுட்டு 2 எத்தனை டைம் நான் டிவைட் பண்ணிக்கிறேன்னா 1, 2, 3. அப்போது 2, 2, 4, 4, 2, 8ன்னு போட்டு வச்சுட்டேன். இங்கே இன்னும் என்ன இருக்குது 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ 3 × 3 9 போட்டேன். இப்போ 6ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 48ன்னு வரும். மறுபடியும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 432ன்னு வரும். இதுதாங்க நம்மளோட எல்சிஎம் சரிங்களா. ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க வினாடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து டைமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். டைமுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா எப்போவுமே நம்ம 60ஆல் டிவைட் பண்ணணுங்க சரிங்களா. ஏன்னா நமக்கு வந்து நிமிடம் அப்படிங்கும்போது நமக்கு 60 வினாடின்னு சொல்கிறோமா. ஸோ அந்த 60 வினாடியால் நம்ம 432 டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இது 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் 42 வரும். அப்போது இங்கே 420 சரிங்களா. இங்கே 0 இருக்கிறனால 0 போட்டுக்கிறேன். 432 60ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணும்போது 760 தான் நமக்கு வந்து 420. அதில் மைனஸ் பண்ணோம்னா 12ன்னு வருது. அப்போ நமக்கு ஆன்சர் என்னங்க 7.12. இது என்னென்னா 7 நிமிடம் 12 வினாடி சரிங்களா. ஆல்ரெடி 8 மணி 20 நிமிஷத்துக்கு அது சந்திக்குது சரிங்களா. அப்போ 8 மணி 20 நிமிஷத்தோட 7 நிமிடம் 12 வினாடியை ஆட் பண்ணணும். அவ்வளோதாங்க இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். 8:20க்கு சந்திக்கிறதோட 7 நிமிடம் 12 வினாடியை ஆட் பண்ணும்போது 8 மணி 27 நிமிடம் 12 வினாடி. ஆப்ஷன் ஏ தாங்க சரி சரிங்களா. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து 60ஆல் டிவைட் பண்ணி டைமை கால்குலேட் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சுங்க. இந்த சம் ரொம்ப ஈஸிங்க. 3 எண்களின் மீச்சிமாவானது 120 எனில் கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் எது மீப்போவாக இருக்க இயலாது, அதாவது ஹெச்சிஎஃபாக இருக்க இயலாதுன்னு கேட்குறாங்க சரிங்களா. 120 பாருங்கள். கொடுத்த ஆப்ஷன் பாருங்கள் 8, 12, 24, 35. இந்த 8, 12, 24 இது மூணுமே 120ஆல் டிவைட் ஆகுங்க. ஆனால் இந்த 35 மட்டும் டிவைட் ஆகாது. இது ஒன்று மட்டும் தான் ஆடாக இருக்குது. ஸோ இது ஒன்று தாங்க நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் டி 35 தான் ஆன்சர் சரிங்களா. அடுத்த சம் இங்கே பாருங்கள். ஏக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. A² × 3³ பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3² × 5³ சியோட வேல்யூ 5² × 2³ கொடுத்துட்டு எனில் மீப்போவா A², B², P³ ப்ளஸ் அடுத்த ஹெச்சிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா B², C³ ப்ளஸ் மறுபடியும் இன்னொரு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க C², A³ மதிப்பை காண்கன்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. இது ஒன்றுமே இல்லைங்க. ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதுக்கு வேல்யூ கண்டுபிடிப்போம் சரிங்களா. இப்போ ஏவோட வேல்யூ என்னங்க A² × 3³ இங்கே A² கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்க ஆல்ரெடி வந்து நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க A² இருக்குது. மறுபடியும் இங்கே A² இருக்குது. மறுபடியும் A² மறுபடியும் இதை ஸ்கொயர் பண்ணும்போது என்னங்க 2ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 2 4. அதான் இங்கே போட்டிருக்கேன். 2⁴ × 3³ இருக்குது. இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது என்னங்க க்யூப்னு இருக்குது. அது வந்து ஸ்கொயர் பண்ணால் என்னங்க 2ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 3 2 6. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். 2⁴ × 3⁴ அதே தான் பிக்கு பண்ணியிருக்கேன். பிக்கு பண்ணும்போது என்னங்க இங்கே வந்து 3² இருக்குது. இங்கே வந்து B² இருக்குது சரிங்களா. இங்கே வந்து 3² இருக்குது. இங்கே B² இருக்கா. இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அவ்வளோதாங்க சிம்பிளாக சொல்ல போனால் சரிங்களா. இங்கே க்யூப் பண்ணணுங்க. இந்த வேல்யூ எடுத்துக்கணும், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. P³ அப்போ இது எல்லாத்தையும் க்யூப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ என்னாங்க 2 × 3 6. அப்போது 3⁴ 6. 3 × 3 9. அப்போ 5⁴ 9. இப்போது இந்த வேல்யூ அதாவது ஹெச்சிஎஃப் ஆஃப் A², B³ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிருக்குது காமன் வேல்யூ எடுத்துக்கணுங்க இதில். அவ்வளோதாங்க. இது ரெண்டுலேயும் காமன் வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது
த்ரீ பவர் ஆஃப் 6 தான் கிடைக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். இப்போது 3 பவர் ஆஃப் 6ன்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. நம்ம மற்றதையும் பார்த்துடலாம் வாங்க. ஆப்ஷன் ஏ தான் சரி, மற்றதெல்லாம் வருதான்னு பார்த்துடலாம். இப்போ இங்கே பி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ பியோட வேல்யூ என்னங்க? ஏ பவர் ஆஃப் 2. அப்போது ஏ பவர் ஆஃப் 2ல் 3 பவர் ஆஃப் ஸ்கொயர்டு. அப்போ இங்கேயும் 2 இருக்குது. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குங்க? 3 பவர் ஆஃப் 4 கிடைக்கும். இன்ட்டு 5 இருக்குது, இங்கே க்யூப்னு இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 3 6. அப்போ 5 பவர் ஆஃப் 6ன்னு கிடைக்கும். நான் இப்போ இந்த செகண்ட் ஒன் போடுறேன். இப்போ சி பார்த்துங்க, க்யூப்னு இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 3 6ன்னு வரும். இப்போ 5 6 இன்ட்டு இங்கே என்ன இருக்குதுங்க? 2 இருக்குது, இங்கே மேலே வந்து பவரில் 3 இருக்குது. அப்போ 3 இன்ட்டு 3 9. அப்போ 2 பவர் ஆஃப் 9. இப்போ இதில் எது காமனாக இருக்குதுங்க? 5 பவர் ஆஃப் 6 தான் காமனாக இருக்குது. நமக்கு ஆல்ரெடி என்ன கிடச்சது? 3 பவர் ஆஃப் 6 ப்ளஸ் 5 பவர் ஆஃப் 6. வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே 5 பவர் ஆஃப் 6 இங்கே கிடச்சிச்சா? இதையும் பார்த்துடலாம் வாங்க. சியோட வேல்யூ சி ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது கொடுத்த வேல்யூ ஸ்கொயர்ட் பண்ணணும். அப்போது 2 இன்ட்டு பவர் 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 இன்ட்டு 2 5 பவர் ஆஃப் 4. சரிங்களா? அடுத்து 2 இன்ட்டு 3 2 பவர் ஆஃப் 6. இங்கே ஏ வந்து க்யூப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இங்கே 2 பவர் ஆஃப் 2 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 3 6. அப்போ 2 பவர் ஆஃப் 6 இன்ட்டு இங்கே 3 இருக்குது, இங்கே க்யூப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 3 இன்ட்டு 3 9. அப்போ 3 பவர் ஆஃப் 9. இப்போ இந்த இதில் எது காமன் வேல்யூங்க? ஹெச்சிஎஃப்னாலே நம்ம காமன் வேல்யூ தான் எடுத்துக்கணும். 2 பவர் ஆஃப் 6 தான் காமன் வேல்யூ ப்ளஸ் 2 பவர் ஆஃப் 6. பாருங்கள், இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுலேயுமே இந்த காம்பினேஷன் வரவே இல்லை. இங்கே பாருங்கள், 3 பவர் ஆஃப் 6 2 பவர் ஆஃப் 6 ப்ளஸ் 5 பவர் ஆஃப் 6. ஆப்ஷன் ஏ தான் சரி. நம்ம ஃபஸ்ட்டு வந்த 3 பவர் ஆஃப் 6 வச்சே போட்டுடலாம். ஏன்னா வேறு எங்கேயுமே 3 பவர் ஆஃப் 6 இல்லை. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். சரிங்களா? நன்றி.